அடுத்தது டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. எடுத்து எழுதும்போது ஃபார்முலாவோடு எடுத்து எழுத ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு மெமரியில் ஆயிடும். கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னங்க டெட்டாஸ் பில்ஸ் ரிசீவபிள்ங்கிற மீனிங். இது ஆவரேஜ் பண்ணும் ஓப்பனிங் க்ளோசிங் இருந்தால். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை என்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு சேல்ஸ் இருக்குது. சேல்ஸ் ரிட்டர்ன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இருக்குது. டெட்டாஸ் இருக்குது பாருங்கள், 10,000 இருக்குது. டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோனது இல்லையா, 10,000 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பில்ஸ் ரிசீவபிள் 2 தான் இருக்குது. ஓகேவா? ஓப்பனிங் க்ளோசிங் இல்லை. அப்போ அதை மட்டும் எடுத்தால் போதும். டிவைடட் பை 2 போடுறதுக்கு நம்மளுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே இல்லை. சேல்ஸு லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேஷ் சேல்ஸை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு டீம்ப்ளைட் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது சேல்ஸ் நெட் கிரெடிட் சேல்ஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, 17874 மைனஸ் 4 17870. ஓகேவா? கிரெடிட் சேல்ஸு. ஓகேவா? ஸோ அடுத்தது ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். இதில் நம்மளுக்கு டெட்டாஸ் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் இது ரெண்டுமே இருக்குது. டெட்டாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000ன்னு பார்த்தோம். ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் நம்மளுக்கு 2,000. ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப அப்படியே 12,000 போட்டால் போதும். ஜஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோங்க, 17870 டிவைடட் பை 12,000 ஈக்குவல் டு 17870 டிவைடட் பை 12,000. இப்போ என்ன வருதுங்க, 1.48 வருது. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. 1.489 டைம்ஸ். அப்போது டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு 1.489 டைம்ஸ். அவ்வளோதான். இப்படி ஒரு பாக்ஸ் போட்டால் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவில் டெப்ட் கலெக்ஷன் பீரியட் அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா அதையும் போட்டு காமிச்சிட்றேன். இதுலேயே ரொம்ப ஈஸி தான். டெப்ட் கலெக்ஷன் பீரியட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மந்த் ஆர் இயர் டிவைடட் பை டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இந்த இடத்துல நம்ம மந்த்னு போட்டோம்னா 12 இல்லைன்னா 365 days டிவைடட் பை டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ 489. ஓகேவா? இப்போ நம்ம 12 மந்த்துக்கு போட்டுக்கலாம். 12 by 1.489 12 by 1.489 இப்போ என்ன வருதுங்க, 8.05 வருதா? அப்போது 8 months 8 monthsக்கு ஒரு தடவை தான் நம்மளுக்கு ரொட்டேஷனுக்கு அந்த அமௌண்ட் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ டேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி போடணுங்க, 365 days divided by 1.489 365 divided by 1.489 ஸோ என்ன வருதுன்னா 245 days கழிச்சு தான் வருது. 245 days பீரியட் ரொம்ப லாங்காக இருக்குது. பீரியட் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஓகேவா? ஸோ மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 12 divided by 1.489 அப்போ 8 months வருது. டேஸ் அப்படின்னு போட்டோம்னா எதில் வேணாலும் போட்டுக்கலாம். 365 divided by 1.489 போடும்போது 245 days வருது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் போட்டோம். ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ போடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த ரேஷியோ creditors turnover ratio. ஸோ அதுவும் நம்மளுக்கு
ஈஸி தான். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை அதே மாதிரி தான் ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். இங்கே என்ன வருங்க, அங்கே வந்து பில்ஸ் டெட்டாஸ்ன்னு வச்சிங்களே, இங்கே கிரெடிட்டாஸ் ப்ளஸ் இங்கே பில்ஸ் பேயபிள் வரும். கிரெடிட் பர்ச்சேஸ் இங்கே என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பர்ச்சேஸ் லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 15,005 rupees கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் லெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 5,000 கொடுத்துருக்காங்க, பில்ஸ் பேயபிள் 3,000. ஸோ வேறு எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறனால அதை ரெண்டையும் டோட்டல் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் பர்ச்சேஸ், அதுக்கு என்னங்க பர்ச்சேஸ் லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இல்லையா? ஸோ பர்ச்சேஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். 15,000 மைனஸ் 5, அப்போ என்ன வருங்க 14,995. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது என்னங்க, நம்மளுக்கு கிரெடிட்டாஸும் பில்ஸ் பேயபிள். கிரெடிட்டாஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம், 5,000 பார்த்தோம். பில்ஸ் பேயபிள் வந்து 3,000 அப்படின்னு பார்த்தோம். அப்போ 8,000. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, அக்கௌண்ட்ஸ் பேயபிள். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு credit purchase 14,995 divided by 8,000. 14,995 divided by 8,000. இப்போ என்ன வருதுங்க 1.873. 1.87 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் டைம்ஸ். இப்போ கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு 1.874 டைம்ஸ். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாங்க, டெபிட் கலெக்ஷன் பீரியட் பார்த்த மாதிரி பேமெண்ட் பீரியடையும் பார்த்துடலாம். டெப்ட் பேமெண்ட் பீரியட் அதே தான் வரும். டெப்ட் பேமெண்ட் period, month or day divided by creditors turnover ratio. So month அப்படிங்கிறப்போ 12 or 365 divided by creditors turnover ratio. So on month போடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ 12 divided by 1.874. on daysல போடலாம் 365 divided by 1.874. but 12 divided by 1.874 இப்போ என்ன வருதுங்க 6.4. இப்போ 6.4 months. 6 months once அப்போ கிரெடிட் நம்மளுக்கு ரெக்கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ 8 months ஆச்சு, கிரெடிட் வந்து 6 months ஆகுது. டேஸில் பார்த்தோம் அப்படின்னா 365 டிவைடட் பை 1.874. 194 டேஸ். ஸோ 1 இயரில் கிரெடிட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 194 டேஸ் ஆகுது நம்ம பே பண்ணுற பீரியட். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே. ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் போட முடியும். ஸோ ப்ளீஸ் ஃபார்முலாஸை வந்து போடுறதுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.